நமக்கு வந்து மரம் தேவை, எப்பவுமே ரிசல்ட்டை பார்க்குறோம், ஆனால் விதைக்கிறது இல்லை, விதை போடுவதில்லை. ஸோ நம்மில் சிலர் இப்படி தான் இருக்கிறோம். நம்ம நல்லா சேமிச்சாதான் என்ன ஆக முடியும், கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நிற்க முடியும். உங்களுக்கு எந்த சம்பளம் வந்தாலும் என்ன பண்ணணும், வாழ்க்கை பிள்ளைகளும் 50% நீட்ஸ் என்ன, தேவைகள், வீட்டு வாடகை கட்டுறது, சாப்பாடுக்கு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் என்ன தேவைகள். உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைச்சா அதில் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து தேவைக்காக வச்சுக்கணும். 30% என்ன வான்ஸ்னா என்ன, ஆசைகள். ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், பானிபூரிக்காரன் இருக்கிறான், அந்த மசாலா பொடி எடுத்து அந்த பொடியை டப்புன்னு போட்டு அதில் உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்தா ரோட்டில் வந்து ஜென்டலாக இருக்கிற லேடிஸ் எல்லாம் எப்படி வாயை திறக்கிறாங்க தெரியுமா? அது இருக்கிறது இல்லோட 10 பானிபூரி உள்ள போகும், பார்க்கறதுக்கு ஜென்டலாக நல்லா ட்ரெஸ் போட்டு கோட் சூட் போட்டுருக்காங்க, நடு ரோட்டில் வெக்கமே இல்லாமல் அப்படியே வாயை வச்சு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் என்ன, வான்ஸ் கூட கொஞ்சம் செலவு பண்ணணுமா இல்லையா? பண்ணணும். சின்ன சின்ன ஆசைகள். திடீர்னு போகிறோம், டயர்டாக இருக்கும், ரோட்டில் ஒரு டீ சாப்பிட்ணும், 10 ரூபா கொடுத்து டீ சாப்பிட்ணும், இல்லை ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்ணும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ சில தேவைகள் இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸு போடுறது ஒரு வான்ஸ் இல்லையா? ஸோ ஆகையினாலே ஒரு 30% வான்ஸ் வைக்கணும். 20% என்ன பண்ணணும், நீங்கள் சேமிக்க வேண்டும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு டெய்லி நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 800 ரூபாய் இந்த ரெண்டுக்காக ஒதுக்கும்போது ஒரு 200 ரூபாய் எடுத்து ஒரு டப்பாவில் கொண்டு சேவ் பண்ணிக்கணும். நிச்சயமாக உங்களுடைய அவசியம் தேவைப்படும் போது அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பயன்படும். ஸோ ஆகையினால முதல்ல நம்ம என்ன செய்யணும், விதைக்கணும், அப்புறம் நம்ம வந்து அறுக்கணும்.